இப்போ வேஸ்ட் பொல்யூஷனாக என்னென்னு பார்த்துடலாம். ஒரு ஸ்க்ராப் மெட்டீரியல் இல்லை ஒரு எஃபலுவெண்ட் இல்லை அன்வான்டான சர்ப்ளஸான ஒரு சப்ஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் போது இந்த எனி சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம், அதை வந்து வேஸ்ட் பொல்யூஷன்னு சொல்கிறாங்க. அதாவது இதை அன்ட்ரீட்டடாக ஒரு டாக்ஸிக் அண்ட் இன்ஃப்ளேமபிளான ஒரு விஷயமாக ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் உடையதாக இருக்கும். ஸோ இது வந்து சாலிட், லிக்விட், கேஸ் இந்த மாதிரி வேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இது முக்கியமாக எதனால் ஏற்படுதுன்னா, ஏரோ இல்லைனா வந்து வாட்டரோ சாயிலோ இல்லை சாலிட் வந்து எதுவாக இருந்தாலும் சரி ஒழுங்காக ட்ரீட் பண்ணாமல் சென்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தேவையில்லாத ஒரு பொல்யூஷனாக ஏற்படுது. ஸோ இப்போ இந்த சாலிட் வேஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து முனிசிபல் வேஸ்ட், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், ஹசார்டஸ் வேஸ்ட்டுன்னு 3ஆக பிரிக்கிறாங்க. இதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ முனிசிபல் வேஸ்ட் அப்படிங்கிறது வந்து அரைஸ் ஃப்ரம் த டொமஸ்டிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங். இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டுங்கிறது வந்து இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ் அதனால ஏற்படுது. அண்ட் ஹசார்டஸ் வேஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு ஹசார்டஸ் டு ஒரு பிளான்ட்டோ அனிமலோ ஒரு ஹியூமன்ஸ்க்கோ ஏற்படக்கூடிய ஒரு விதத்தில் அந்த வேஸ்ட் சப்ஸ்டன்ஸ் அமைகிறதுனால இது வந்து ஹசார்டஸ் வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஒரு சில காமன் ஹசார்டஸ் வேஸ்ட் என்னென்னா பார்த்திங்கன்னா, ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ், கெமிக்கல், பயாலஜிக்கல் வேஸ்ட், ஃப்ளேமபிள் வேஸ்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில காமனான ஹசார்டஸ் வேஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு விஷயம் இருக்குது. இந்த மெத்தட் மூலியமாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லெவலில் இதை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு. ஸோ டிஸ்போசல் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, ஒரு சானிட்டரியான ஒரு லேண்ட்ஃபில் ஆர் த்ரூ இன்சிரேஷன் மூலிமா இதை வந்து பண்ணுவாங்க. ஸோ சானிட்டரி லேண்ட்ஃபில்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராசஸ் ஆஃப் டம்பிங் வேஸ்ட். எல்லா வேஸ்ட்டும் ஒரே இடத்துலையே குப்பைகளை கொட்டி அதை என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணை போட்டு மூடி டெய்லி பேஸிஸில் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வால்யூம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரே இடத்துல குமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் சானிட்டரி லேண்ட்ஃபில்னு சொல்கிறாங்க. இது மீத்தேன் வந்து என்ன ஆகுதுன்னா, இதனால் வந்து அந்த இதை அதிகமாக அந்த வந்து வாயு வந்து அதிகமாக வரும். டியூ டு anaerobic decomposition ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் இன் சாலிட் வேஸ்ட். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சானிட்டரி லேண்ட்ஃபில், அடுத்து வந்து இன்சிரேஷன். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து எரிக்கிறோம், அதாவது ப்ராசஸ் ஆஃப் பர்னிங் முனிசிபல் சாலிட் வேஸ்ட். இப்போ நம்ம சொன்ன இந்த சாலிட் வேஸ்ட் டொமஸ்டிக்கில் வந்தக்கூடிய விஷயங்கள்லாம் எரிக்கும் போது ஏற்படக்கூடியதான் இன்சிரேஷன். in a properly designed furnace under the suitable temperature operating condition. It reduces the municipal solid waste by about 90% இருந்து 75% of weight அதை ரெடியூஸ் பண்ணுது அந்த குப்பையை எரிக்கிறது மூலியமாக. கம்போஸ்டிங்னா ஒன்றும் இல்லைங்க, பாக்டீரியல் கம்போஸ்டிங் ஏற்படும் ஒரு ஆர்கானிக் காம்போனன்ட் மேலே. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மேஷன் ஆஃப் ஹியூமஸ் அண்ட் காம்போஸ்ட், இதெல்லாம் வந்து காம்போஸ்டிங்னு சொல்கிறாங்க. இன்னுமே சொல்லணும்னா வேல்யூபிள் மேன்யூ ஃபார் க்ராப்ஸ், ஒரு மாடோட சாணமோ இல்லை வேறு ஏதாவது அதாவது லைக் கேட்டில் பேஸ் பண்ணியிருக்க லைஃப் ஸ்டாக்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து கம்போஸ்ட் பண்ணி அதை வந்து இட் இஸ் ஆல்சோ டேர்ம்ட் ஆஸ் பயோடிகிரடேஷன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த சாணமோ இல்லை வந்து ஆடு மாடு கோழி இதோடைய எச்சங்களை வந்து நம்ம வந்து செடிக்கோ இல்லை வயல்புறத்தில் போகிறனால அது ஒரு நல்ல ஒரு உரமாகவும் அதுக்கு பயனுள்ளதாக இருக்குது. ஸோ இது காம்போஸ்டிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பைரோலிசிஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இட் இஸ் டிஃபைன்ட் as thermal degradation of waste in the absence of air. The external source of heat is employed in this process. In the process மூலிமா chemical constitution and the chemical energy of some organic waste are recovered. Organic constituents split up into a gaseous liquid, gaseous frictions like carbon dioxide, carbon monoxide, தார், மீத்தேனா இதை பிரித்து எடுக்கிறாங்க. நார்மலாக இப்போ நம்ம எரிக்கிறோம் இல்லையா, அந்த எரிக்கும் விஷயம் வந்து எப்படின்னா காற்று இல்லாது தான் வந்து அது வந்து எரியும். ஸோ அதான் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேம்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஆரஞ்ச், ரெட் கலர், அந்த ப்ளூ கலர் ஃப்ளேம்ஸ்லாம் வந்து மாறும்ல, அதெல்லாம் நீங்கள் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் தான் அது எரியறது. ஸோ அதைத்தான் இதில் சொல்லியிருப்பாங்க, இந்த எல்லாத்துலேயுமே அதுதான் சொல்லியிருப்பாங்க. அண்டு ரீசைக்ளிங்னா ஒன்றா ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது.
சோர்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு மெட்டீரியலை வந்து கொஞ்சம் கம்மியாக பயன்படுத்துறது, ப்ராடக்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஏதாவது ஒரு பேக்கேஜிங் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும். அண்ட் லேண்ட் ட்ரீட்மெண்ட்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு சாலிட் வேஸ்ட்டை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ட்ரீட் பண்ணலாம். என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணலாமோ லைக் அதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காம்போஸ்டிங் வந்து நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். இப்போது நம்மளுடைய சாப்பாடு இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய முட்டை ஓடோ இல்லை காய்கறி வேஸ்ட்டோ இது மாதிரி போகிறனால இது காம்போஸ்ட் ஆகி அது செடி வளர்கிறதுக்கான ஒரு தன்மையை வந்து அது கொடுக்கும். ஸோ இதை தான் வந்து காம்போஸ்டிங் மெட்டீரியல்னு சொல்லும். இதுவே சானிட்டரி லேண்ட்ஃபில்ஸ்னால் இந்த குப்பைகள்லாம் கூடி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு துர்நாற்றம் ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டிலே வந்து குப்பையை ஒரு 2 நாள் மூடி வச்சாலும் நம்மளால் ஸ்மெல் தாங்க முடியாது. அதே மாதிரி தான். ஸோ இப்போ எல்லாமே சேர்த்து ஒரே இடத்துல லேண்ட்ஃபில்லாக பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப அதிகமான ஒரு விதமான வாயுகள் ஏற்படும். அதனால ஒரு சில நேரங்களில் மேபி கிளாஸ் மாதிரி இருந்ததுனால எரியக்கூட தன்மையும் உடையதாக இருக்கும். ஸோ அதுக்கான மெஷர்ஸோடு தான் நம்ம போகணும். பைரோலிசிஸ் அப்படின்னா இது ஒரு சிம்பிளாக கொடுத்துருந்தாங்க. ஸோ எரியறது தான் வந்து பைரோலிசிஸ். அந்த எரிஞ்சு அது என்ன ஆகுதுன்னா கம்பஷன் ஏற்படும். அதனால ஒரு கடைசியாக கிடைக்கிறது தான் ஆஷஸ். ஸோ இதுவுமே காற்றுல பரவும் போது அதுவே வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை தான் ஏற்படுத்துது. ஸோ ரீசைக்ளிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பலமுறை அதை ரீசைக்கிள் விதமாக நம்ம பயன்படுத்திக்கிறது. ஒரு கிளாஸ் இருக்குது, பாட்டில் கிளாஸை வேறு எதுக்காவது ஒரு நல்ல விஷயத்துக்காக, ஒரு செடி வளர்க்குறதுக்கோ இல்லை அதை பெயிண்ட் பண்ணுறதுக்கோ அலங்கார பொருளுக்கோ அந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுறது, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ லேண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்குது அப்படின்னா அது எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணுற மூலியமாக செப்டிக்காக இருக்கட்டும் இல்லை வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பயோடிகிரேட் பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணும்போது அது வந்து லேண்ட் ட்ரீட்மெண்ட்க்கு நல்லதாகவே அமையும். அடுத்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்தது வேஸ்ட் பொல்யூஷன் தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதை எப்படி பிரித்து எடுக்கிறாங்க அதை பற்றி தான் பார்த்துருந்தோம். ஸோ பொல்யூஷன் ஏற்படுறது, பிளாஸ்டிக் கவர்ஸ், அதோடைய மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு வேஸ்ட் தான். அடுத்தது இம்பேக்ட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சாயிலோட குவாலிட்டி, வாட்டரோட குவாலிட்டியாக வந்து மாறும். பாய்சனாக ஒரு சில நேரத்தில் வந்து மாறி அது கெமிக்கல் இன்ஹலேஷன் பண்ணும்போது கெமிக்கல் பாய்சனிங் ஏற்படலாம். ப்ளஸ் வந்து கொசு அதிகமாக வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிளாஸ்டிக் அண்ட் ரப்பர்னாலே பொல்யூட் பண்ணனால நாஷியஸ் ஃபியூம்ஸ் வந்து ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் இம்பேக்ட் ஆஃப் சாலிட் வேஸ்ட். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து லிக்விட் வேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வேஸ்ட் வாட்டர், அது ஃபேட்ஸ், ஆயில், க்ரீஸ், எஃப்ஓஜி, யூஸ்டு ஆயில்ஸ், லிக்விட்ஸ், சாலிட் கேஸஸ், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஹசார்டஸாக ஹவுஸ் ஹோல்ட் லிக்விட்ஸாக இருக்கிறத வந்து லிக்விட் வேஸ்ட்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து மனிதர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தரக்கூடிய விஷயம்தான் இதெல்லாம். ஸோ ஹெல்த் வைஸாகவும் மனிதர்களுக்கும் சரி நம்ம சுற்றுப்புற சூழல்களுக்கும் இது பாதிக்கும் ஒரு வேஸ்ட்டு தான் இதுவும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் லிக்விட் வேஸ்ட் என்னெல்லாம் சொல்லி பார்க்கலாம். ஹவுஸ் ஹோல்டு வேஸ்ட் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப மோசமான ஒரு விஷயமும் கூட. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஹவுஸ் ஹோல்டு கண்டெய்ன்ஸ் மெனி பொல்யூட்டன்ஸ் விச் ஆர் ஹசார்டஸ் ஃபார் ஹியூமன் ஆஸ் வெல் அஸ் என்விரான்மெண்ட். அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர் பார்த்திங்கன்னா இது வந்து டர்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு இண்டஸ்ட்ரியில் இருந்தோ இல்லை வேறு ஏதாவது ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு கூலிங் பண்ணுறதுக்கும் இல்லை க்ளீனிங் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுற விஷயத்தை அப்படியே ரிலீஸ் பண்ணாமல் ஃபில்டர் பண்ணி அதை அனுப்புறதுனால இதை நம்ம தவிர்க்கலாம். ஸோ இஃபெக்ட்ஸ் ஆஃப் லிக்விட் வேஸ்ட் பொல்யூஷன் எப்படின்னா வாட்டர் பாடிஸ், லேண்ட், என்விரான்மெண்ட் எல்லாத்துக்கும் ப்ளஸ் ஹியூமன் ஹெல்த்துக்கும் அதை அஃபெக்ட் பண்ணுது. இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் லிக்விட் வேஸ்ட்டை பார்த்திங்கன்னா ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரியாக பிரிக்கிறாங்க. ப்ரைமரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணக்கூடிய விஷயம் 60% நம்ம பிரிச்சிடலாம் ஃப்ளோட்டிங்காக இருக்குது அப்படின்னா. இப்போ செகண்டரி ஆர் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேஸ்ட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், அமோனியா, இதெல்லாம் வந்து பிரேக் டவுன் ஆகும்போது வரக்கூடிய விஷயங்கள். இதை வந்து ஃபில்டர் மெத்தட் மூலிமா இது செப்பரேட் பண்ணலாம். பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்ரு மூலிமா இது பண்ணலாம். அண்ட் வந்து அடுத்து வந்து டெர்ஷரி, இதனால் வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலிமா பண்ணலாம். இது ரொம்ப அட்வான்ஸ்டானது கூட. இது வந்து ஃபில்ட்ரேஷன் வித் கார்பன் பண்ணும்போது இதுக்கான ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் லிக்விட் வேஸ்ட்டுக்காக சொல்கிறாங்க. அடுத்து வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட், இது ஒன்றும் இல்லைங்க, டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட், ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட்டில் போயிடும்.
இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் இன்னுமே நம்ம கிளியராக சொல்லணும் அப்படின்னா பிளட்டு, நீடல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள், ஷார்ப் பண்ண ஆப்ஜெக்ட்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா லேப்ராட்டரி வேஸ்ட்டு, அனிமல் டிஷ்யூ, பேண்டேஜஸ்ஸு, க்ளவுஸு, இதெல்லாம் வந்து ஒழுங்காக டிஸ்போஸ் பண்ணுவோம்ல, அதை பற்றி தான் வந்து சோர்ஸ் ஆஃப் பயோமெடிக்கல் வேஸ்ட் இதெல்லாம். அண்ட் இது எப்படி வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா செக்ரிகேஷன் மூலியமாகவும், ஒரே ஒரு லொக்கேஷன் செலக்ட் பண்ணியும் இல்லை எக்கோ ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறனாலையும், ப்ளஸ் ஒழுங்காக மானிட்டர் பண்ணுற மூலியமாகவும் இது கொஞ்சம் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம். ஹசார்டஸ் வேஸ்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனி சாலிட் வேஸ்ட் அதர் தன் த ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் which by reason of physical or chemical, reactive or toxic, explosive, corrosive and other characteristics causing danger to health and environment, whether alone or when coming in contact with other waste of environment, இதுதான் hazardous wasteன்னு சொல்கிறாங்க. எதுவாக வேணால் இருக்கலாம், இப்போ நம்ம பார்த்ததில் எதுவாக வேணாமல் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேட்ரிஸ், பெஸ்டிசைட்ஸ், அதாவது எக்யூப்மெண்ட் கண்டெய்னிங் மெர்க்குரி, லேம்ப்ஸ் கண்டெய்னிங் மெர்க்குரி, பெயிண்ட்டு, சால்வென்ட்ஸு, ஆட்டோமோட்டிவ் வேஸ்ட் லைக் மோட்டார் ஆயில், ஆன்டிஃப்ரீஸ், பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸாக இருக்கலாம், ஹெர்பிசைட்ஸாக இருக்கலாம், ஃபங்கிசைடாக இருக்கலாம், இல்லை மெர்க்குரி கண்டெய்னிங் வேஸ்ட் லைக் தெர்மாமீட்டர், ஸ்விட்சஸ், ஃப்ளோரசன்ட் லைட்டிங்காக இருக்கலாம். இதெல்லாம் ஒன் டைப் ஆஃப் ஹசார்டஸ் வேஸ்ட்டு தான். அண்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பேஸ் பண்ணி கூட கம்ப்யூட்டர், டெலிவிஷன், ஃபோன்ஸ், ஏரோசால், ப்ரொபேன் சிலிண்டர்ஸ், காஸ்டிக் அண்ட் க்ளீனிங் ஏஜென்ட்ஸ், ரெஃப்ரிஜரேட்டர், கண்டெய்னிங் அப்ளிகன்ஸ், அப்புறம் வந்து ஸ்பெஷல் பேட்ரிஸ் லைக் லித்தியம், நிக்கல், கேட்மியம், பட்டன் செல் பேட்ரிஸ், அப்புறம் அம்னிஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஹசார்டஸ் வேஸ்ட்டு தான். அடுத்து பார்த்திங்கன்னா வேஸ்ட், எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எலக்ட்ரானிக் ஒரு எலக்ட்ரிக்கல் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டிவைசஸ். இதை வந்து நம்ம ரீயூஸ், ரீசேல், சால்வேஜ் பண்ணுற மூலிமா இது முடிஞ்ச அளவுக்கு இந்த வேஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ சோர்ஸ் ஆஃப் வேஸ்ட்னா என்னென்னா நமக்கே நல்லா தெரியும். மானிட்டர், ஸ்பீக்கர், கீபோர்ட், பிரிண்டர், டிவி, சிடி, டிவிடி, ஃபோன், லேண்ட்லைன், அப்புறம் வந்து ஃபேக்ஸு, அப்புறம் வந்து வாஷிங் மிஷின், வேக்யூம் கிளீனர், ஏர் கண்டிஷ்னர், ஸோ விசிஆர், ஸ்டீரியோ எக்யூப்மெண்ட், இது எல்லாமே வந்து வேஸ்ட்டு தான். இதோடைய ஹார்ம்ஃபுல்னஸ் பார்த்தோம் அப்படின்னா இஃபெக்ட்ஸ் ஆஃப் வேஸ்ட்டில் ஹார்ம்ஃபுல் இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம். அது லெவல்ஸ் ஆஃப் கார்சினோஜென்ஸ் இன் பாண்ட்ஸ், ரைஸ், பேடிஸ்லாம் வந்து அதிகமாக போச்சுன்னா இதனாலேயும் பாதிப்பு ஏற்படும். ஹெவி மெட்டல் வந்து இருக்கும்போது ஸ்கின் கேன்சரோ இல்லை டிசீஸ், மூச்சு சம்மந்தப்பட்ட ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் ஏற்படலாம். அண்ட் அகைன் பார்த்திங்கன்னா பர்த், இது முக்கியமான விஷயம் என்னென்னா எலக்ட்ரானிக் யூஸ் பண்ணுறதுனால எல்லாத்துக்குமே தெரியும் அதோடைய ரேடியேஷன் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். இதுவே வந்து வேஸ்ட்டாக விழுகும் போது என்ன ஆகுனா இதோடைய ஃப்ரீக்வன்சியோ இதோடைய ரேடியேஷனோ என்ன பண்ணும் அப்படின்னா பர்த் ரேட்டு வந்து கம்மி பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேஸ்ட்டை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது பற்றி பெசல் கன்வென்ஷன், அதாவது 1992 ஃபஸ்ட் டைம் இதை பற்றி பேசுகிறாங்க. அதாவது இது ரீசைக்கிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 60% ஆஃப் த வேஸ்ட் வந்து டெவலப்டு கண்ட்ரீஸில் ரீசைக்கிள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல் 2016 ஒரு விஷயம் இருக்குது. இது 1986 ஃபஸ்ட்டு என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 வந்து வந்தது. அதுக்கப்புறமா 2011 ஹசார்டஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸாக இது கொண்டு வந்திருக்காங்க. இதை ரீப்ளேஸ் பண்ணது வந்து 2016 ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அண்ட் அகெயின் இதை எனாக்ட் பண்ணி 2018 அமெண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு மாறிக்கிட்டே வருது, ஏன்னா சொசைட்டி சேஞ்சஸ் ஏற்படும் போது இது மாறிக்கிட்டே அமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது எதெல்லாம் கவர் பண்ணுதுன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறது, கன்சியூமர்ஸ், கலெக்ஷன் சென்டர்ஸ், டிஸ்மேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள், ரீசைக்கிளர், மேனுஃபேக்சரர், டீலர், ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர்கனைசேஷன், பிஆர்ஓ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கவர் ஆகும். And வந்து this rule is applicable on several equipments, components, compact fluorescent lamps, CFL and other mercury containing lamps. இது எல்லாமே வந்து again waste control management rules 2016 சொல்லியிருக்க விஷயங்கள். And waste micro factory அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட் டைம் April 2018 வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் மைக்ரோ ஃபேக்ட்ரி வந்து இந்தியன் ஆரிஜின் சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. டு மேக் திஸ் ஃபேக்ட்ரி மைக்ரோ ஃபேக்ட்ரி பேஸ் பண்ணி இங்கே ரீயூஸ் பற்றி சொல்கிறாங்க. அண்ட் அகெயின் ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷனாக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷனாக டிப்போசிஷன் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் வித்தின் சாலிட் லிக்விட் கேஸஸ், ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்டிசைரபிளாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இதனால ஹார்ம்ஃபுல் அயனைசிங் ரேடியேஷன் ஏற்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ், பீட்டா பார்ட்டிகல்ஸ், காமா ரேஸ் அண்ட் நியூரான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ சோர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ரிலீஸ் ஆஃப் கேஸஸ், லிக்விட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் அண்ட் இன்எவிட்டபிள் ரிசல்ட்டாக வரக்கூடிய விஷயங்கள் ரிலீஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் ஜெனன் இன் நியூக்ளியர் ஃபியூவல் ரீப்ராசஸிங் அண்ட் நியூக்ளியர் ஃபால் அவுட். அதனால்
இந்த ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன் ஏற்படுது. அண்ட் இஃபெக்ட்ஸ்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டோஸ் அதிகமாகும் போது கேன்சரோ இல்லை லைக் ஸ்கின் பேஸ் பண்ணி இஃபெக்ட் ஏற்படலாம், ரேடியோ ஆக்டிவ் சிண்ட்ரோம் ஏற்படலாம். அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா, இதனால ஸ்பில்ட் வியல் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் லைக் யுரேனல்ஸ் நைட்ரேட் மே கண்டாமினேட் த கிரவுண்டையுமே இது வந்து பாதிக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் அகெயின் நிறைய கேசஸ் லைக் ரேடியோ ஆக்டிவ் கண்டாமினேஷன், அதாவது பிகினிங் அட்ரால் த ராக்கி ஃப்ளாட் பிளான்ட் இன் கொர்லாடோ, அப்புறம் வந்து ஃபுகுஷிமா தக்ஷினி நியூக்ளியர் டிசாஸ்டர், அடுத்து பார்த்திங்கன்னா சர்னோபில் டிசாஸ்டர், அப்புறம் வந்து மயாக் ஃபெசிலிட்டி இன் ரஷ்யா. இது எல்லாமே வந்து ஒரு சில கேசஸ். அதாவது நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா ரீசண்டாக இந்த ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷனால் ஏற்படக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் கண்டாமினேஷனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி வந்த கேசஸ் இதெல்லாம். ஸோ அதை கண்ட்ரோல் அண்ட் மானிட்டர் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு டிஸ்போஸ் பண்ணுறது சேஃப்டியாக பண்ணணும். இதோடைய பேரியர்ஸ், கிளாத்திங், ஃபுட் வியர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டெக்னிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் வந்து அதிகப்படுத்தணும் ஆக்சஸை. அதனால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும் ரேடியேஷன்ஸை. அண்ட் கோட்டிங், கண்டாமினேஷன் ஜெல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகப்படுத்தலாம். அண்ட் கண்டெய்ன்மெண்ட்டை வந்து எம்ஃபசைஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து பிக்சரைஸாக நான் சொல்லணும் அப்படின்னா, லைக் எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிப்ஸ், லைக் கம்ப்யூட்டர் சிஸ்டம் எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எலக்ட்ரானிக் வேஸ்ட். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி சாலிட் வேஸ்ட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு ரீசைக்கிள் பண்ணலாம். ஸோ பேப்பர், கிளாஸ், பிளாஸ்டிக், மெட்டல் பிரிக்கிறதுனாலையும் பேக்ட்ரிஸை வந்து தனியாக பண்ணுறதுனாலையும் ஸோ இந்த மாதிரி டம்ப் ஆகாமல் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக வந்து ப்ராசஸ் ஆகிறதுனால ரீசைக்கிளும் ஈஸியாக பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ்.